ஒரு விமர்சனம் என்னன்னா, அவங்க உங்கள ஒரு உயிர் தோழியா ஏத்துக்கிட்டாங்க. ஆமா. அத ஸ்லாகித்து பல இடங்கள்ல வெளில சொன்னாங்க. ஆமா. ஆனா, உங்கள அரசியல் வாரிசா அடையாளப்படுத்தல. ஆனா, நீங்க அரசியல் வாரிசா முன்னிற்கிறீங்க. அது வந்து அவங்களுடைய விஷனுக்கு முரணானது அப்படின்னு இந்த இயக்கத்துல இருக்கிறவங்களே சொல்றாங்க. சொல்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது அப்படி என்ன அரசியல்ல இல்லை அப்படின்னு சொன்னால், நான் எப்படி செயற்குழு உறுப்பினர் ஆயிருப்பேன்? அதுதானே உச்சபட்ச உயரம் அவங்க கொடுத்தது. இல்லை, செயற்குழு உறுப்பினராக கொடுக்குறாங்க. அதை எங்கிட்ட வந்து பூஜை ரூமுக்கு போய் அவங்க பூஜை பண்ணிட்டு வரும்போது கையில் அந்த லெட்ரு வச்சுருக்காங்க. ஓ. அந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸாக அப்படி கொடுக்குறாங்க கையில், பிரித்து பாரு அப்படிங்கிறாங்க. இது எங்கே லிஃப்ட்டில் வரோம் அப்போ சொல்கிறாங்க. பிரித்து பார்த்தேன். ஐயோ, நான் என்ன சொன்னேன் கேளுங்க, எதுக்குக்கா இதெல்லாம் அப்படின்ற. இல்லை இப்போ இருக்கட்டும், நீ வரணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்களோட செயற்குழுக்கு போகிறேன், போயிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கீழே வந்து அம்மாவுக்கு வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்து அம்மாவுடைய ரூம் இருக்கும். அதில் ஒரு சின்ன தடுப்பு வச்சு இங்கே ஒரு டேபிள் சேர் போடணும். என்னோடையே அங்கே பார்க்குறாங்க. பார்ட்டி ஆஃபீஸ்லையா வீட்லையா? பார்ட்டி ஆஃபீஸில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வரோம். சரி போட்டுற சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். நான் யாரையோ உட்கார வைக்கிறதுக்கு ரெடி பண்ண சொல்கிறாங்க. நான் யார் என்னெல்லாம் கேட்டுக்கல, பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் 10 நாளில் பண்ணிடுறேன்ட்டு. திருப்பி சொன்னாங்க, சரி நல்ல நாள் பார்க்கணும், அது ரொம்ப எப்போதுமே உண்டு, பார்க்கணும். நான் உன்னை துணை பொதுச் செயலாளராக ஆக்க போகிறேன். நீ உட்காந்து, நான் டெய்லி நான் போக முடியாதுன்ற, நீ போய் இருந்து கட்சி விஷயத்தெல்லாம் பாரு. நீ வீட்டில் இருந்து பார்க்குற, நீ அங்கேயே போய் அஃபீஷியலாக பாரு அப்படின்றாங்க. இருக்கும் 2009லே பண்ணாங்க அதை. அப்போ நான் சொல்கிறேன், இல்லைக்கா உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும், என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அம்மாவை தனியாக விட்டுட்டு போக முடியாது. உண்மை என்னன்னா அதுதான். இல்லைன்னா அவங்க இருக்கிறப்பே நான் அங்கே போய் குழந்தையா அவங்க இல்லை, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அதாவது ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம அந்தன போக முடியாது. எங்கே சின்னம்மா எங்கே கூப்பிடு அப்படின்றவாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டாக இருக்கும் வீட்டில் ஒர்க்கு. இங்கே சிஎம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஏதோ ஒன்று சொல்லணுமா, எங்கே இருக்காங்க சின்னம்மான்னு அவங்களும் கேட்பாங்க. அவங்கள்ட்டையும் இன்டர்காமில் பேசிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் போய் 1 ஹவர் சொல்லுங்கள், நான் இங்கேருந்து ராயப்பேட்டையில் போய் 1 ஹவர் உட்காந்துட்டு வர முடியாது என்னால். என்னோடய சூழ்நிலை அது. ஸோ அதனால் நான் ப்ளைனாக பேசினேன் அவங்ககிட்ட. நான் உங்களை விட்டுட்டு போக முடியாது, உங்களுக்கு நான் இல்லைன்னா சரியாக வரமாட்டேங்குது, வேறு யாரோடையும் ஒத்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், நான் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், நீங்கள் விடுங்க, இப்போ வேணாக்கா, அப்புறம் பார்த்துக்கலாம்க்கா அப்படியுமே. அதே போல் இன்னொன்றையும் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அம்மா வந்து லாயரை கூப்பிடு, நான் செய்ய வேண்டியதை செய்யணும் இது சொன்னாங்க. ஹரி 2-3 ட்ரிப்பு சொன்னாங்க. செய்ய வேண்டியதுன்னா உயிரில் சொல்கிறாங்களா? ஆமாம். இது நான் சொன்னேன், அக்கா எனக்கு என்னென்னா உண்மையாகவே நல்லா இருக்காங்க அவங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள்? நான் கேட்குறேன் ஹரி, இதுவை எதுக்குக்கா இப்படிலாம் கேட்குறீங்க? இல்லை என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க? இல்லை நான் செய்கிறத செய்யணும் உனக்கு அப்படின்ட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், இப்போ தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ கூப்பிடு, இல்லைனாக்கா நான் வந்து இப்போ சிஎஸ்ஸை கூப்பிட்டு சொல்லி நான் வர சொல்லுவேங்கிறாங்க. நான் நல்லா ஆகிட்டேன், கரெக்டு, நீ சொல்கிறது ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் என்னோடய கடமைன்னு இருக்குல்ல, அதை நான் செய்யணுன்ட்டாங்க. நான் வந்து இல்லை வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கக்கா அப்படிங்கிறேன். சரி, நல்லா இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சொல்கிறத செய் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவனா. ஞாயிற்றுக்கிழமை யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த நேரமும் கூட சர்ச்சையாச்சு, அது வந்து வெவ்வேறு மாதிரி சொன்னாங்க. இல்லை இல்லை இல்லை, அதாவது அன்னைக்கு அவங்க ஈவினிங் வந்து மத்தியானம் சாப்பிடல அவங்க. ஓ. அப்போ வந்து நான் இருக்கும்போது பார்த்தது டாக்டர் ஜெயஸ்ரீன்னு, சுகர் டாக்டர். அவங்க தான் அம்மாவுக்கு எப்போதும் பார்ப்பாங்க நம்ம வீட்டில் கூட, இப்போயும் இருக்காங்க. இப்போ கூட எனக்கும் அவங்க தான் நான் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம், ஜெயஸ்ரீ கோபால் அவங்க பேர். அவங்க வந்தாங்க மத்தியானம் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சும்மா இது பண்ணி பார்த்தாங்க, பட்டு நல்லா இருக்குது. அவங்க தான் கடைசியாக பேசிக்கிட்டு இருந்தவங்க. அவங்க தான் வந்து பேசிகிட்டு இருந்துட்டோன்னே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு பசிக்கலை, அதனால் ஒன்றும் வேணான்ட்டேன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக் நான் சாப்பிட்டுங்க, ஒன்றும் மெடிசன் எடுக்கிறதுனால சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னாங்க. சரி அப்படின்னாங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக் போட்டு சூடு பால் கொடுத்து கலந்து கொடுத்தேன். ஒரு நிமிஷம் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 4 மணிக்கு எனக்கு வந்து காஃபியும் இதுவும் கொடு, பன்னும் கொடு, இந்த டீ பன்னுன்னு சொல்லணும், ஸ்கொயராக இருக்கும், அங்கே ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க, அது கொஞ்சம் ப்ரௌனாக வேணும் அவங்களுக்கு, அதை மட்டும் சொல்லி அதை கொடுன்னாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு வந்துருச்சு. அதை கொடுக்கறதுக்கு போகிறேன், டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ படுத்தெல்லாம் இல்லை, உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஜெயா டிவியில் வர்ற சீரியல் தொடர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஜெய ஹனுமான், அது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை போடுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கரெக்டாக 4 மணி ஆனோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ராலியில் வச்சு இப்படி எடுத்துகிட்டு வந்தேன். இப்படியே தான் மடியிலே தான் வச்சுருக்காங்க உட்காந்துட்டு, அந்த ரிமோட்டு மடியில் இருக்குது, ஸ்டில் போட்டிருக்காங்க, அப்படியே சாஞ்சாங்க. நான் தள்ளிட்டு வரேன். இதுதான் நடந்தது. அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு வர்றேன், அக்கா அக்காங்கிறேன், திருப்பி என்னை பார்க்குறாங்க. அப்புறம்தான் கடந்து கத்துனோன்னே டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஒரு டாக்டர் வந்து மார்னிங்லேருந்து உள்ள ரிப்போர்ட்டு எழுதிக்கிட்டு இருக்கார், ஒரு ஜூனியர் டாக்டர், அவர் எழுதிக்கிட்டு இருக்கார். டக்குன்னு எல்லாம் வந்தாங்க, டக்குன்னு ட்ரெஸ் பண்ணி தான் மேலே உடனே தியேட்டருக்கு அழைச்சிட்டு போனாங்க. இதுதான் நடந்தது.